இந்திய சினிமாவில் திகில் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. சமீபத்தில் வெளியான திகில் படம்னா சைத்தான் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்படியாக பேய் திகில் படங்களுக்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் மலையாளத்தில் வெளியான மிரள வைக்கும் திகில் படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2022ஆம் ஆண்டு வெளியான திகில் திரைப்படம் தான் பூதகாலம். அம்மா மகன் தங்கியிருக்கும் வீட்டில் நடைபெறும் அமானுஷ்ய கதை தான் இது. இந்த படத்தை அமேசான் பிரைம் OTT தளத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக 2023ஆம் ஆண்டு வெளியான படம் ஃபோனிக்ஸ். அஜு வர்கீஸ், அனுப் மேனன் உள்ளிட்ட பல நடிப்பில் வெளியான திகில் திரைப்படம். வீட்டில் நடக்கும் திகில் சம்பவங்களை இப்படம் காட்டுகிறது. இந்த படத்தை அமேசான் பிரைம் OTT தளத்தில் பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு வெளியான திகில் படம் நீல வெளிச்சம். 1964ஆம் ஆண்டு வெளியான பார்கவி நிலையம் என்ற படத்தின் தொடர்ச்சியாக இந்த படம் வெளியாச்சு. குடியிருப்பு மேன்ஷனில் நடைபெறும் அமானுஷ்யம் தான் இந்த படத்தோட கதைக்களம். இந்த படத்தை அமேசான் பிரைம் OTT தளத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக 2017ஆம் ஆண்டு JK இயக்கத்தில் வெளியான படம் எஸ்ரா. பிருத்திவிராஜ், டோவினோ தாமஸ், பிரியா ஆனந்த் உள்ளிட்ட பல நடிப்பில் வெளியான திகில் திரைப்படம் இது. கதை முழுவதும் ஒரு அமானுஷ சக்தியை பின்தொடர்ந்தே செல்லும். இந்த படத்தை டிஸ்னி + ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக இயக்குனர் ராகுல் சதாசிவன் இயக்கத்தில் மெகா ஸ்டார் மம்முட்டி நடிப்பில் வெளியான படம் பிரம்மயுகம். பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் எடுக்கப்பட்ட திகில் படம் இந்த படம். வனப்பகுதியில் நடக்கும் மர்மங்கள், பிரச்சனைகளே இந்த படமாகும். இந்த படத்தை சோனி லைவ் OTT தளத்தில் பார்க்கலாம்.